உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு ராகு கேதுக்களின் பெயர்ச்சி. அப்போ அந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சினா 23வது வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகப்பட்டது 1.5 வருட காலங்கள். இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சிகள் இந்த 1.5 வருட காலத்தில் முதல் 6 மாத காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. அப்போ இந்த துலாம் ராசிக்கு தன்னுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் இப்போ விலகிறாங்க. இதுவே மிகச்சிறந்த ஒரு யோகம் சொல்லலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த அந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு வர்றதுனால இந்த ராகு கேதுக்கள் ஆகப்பட்டது 3, 6, 10, 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. அப்போ அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போ இவங்களுடைய கோல்சார பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த கோல்சார பலனாகப்பட்டது ஒரு 30% தான் நீங்கள் எடுத்துக்கணும். முழுசாக இதேவே நம்பி இருப்பது தப்பு. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள், அதே சமயத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்களுக்கு அமைஞ்ச லக்னம், இதை வச்சு தான் நீங்கள் பலன் எடுத்துக்கணும். அப்போ அந்த பலனை பார்த்து இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆகப்பட்டது சுப விரயங்களை செய்ய தூண்டும். அப்போ 6ஆம் இடம் என்பது ரண ரோக சத்துருஸ்தானம். அது பார்க்க போனால் அங்கே ராகு பகவான் இருக்கிறாங்கன்னா அந்த ராகு பகவான் அங்கே இருந்து உங்களுக்கு சுப விரயங்களை கொடுப்பாரு. அப்போ சுப விரயங்கள்லாம் என்ன? கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, நம்ம எஜுகேஷன் லோன் போடுறது, கடன் வாங்கி தொழில் செய்வது, இது மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லிட்டு போகலாம். அப்போ அது மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களாகப்பட்டது இந்த பீரியடில் நீங்கள் முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அமையும். எந்த ஒரு குறையுமே வைக்காது. அப்போ இது போக பார்க்க போனால் தொலை தூர பிரயாணம். அப்போ தொலைதூர பிரயாணத்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடன் வாங்கி சுபகாரியங்கள் செஞ்சு அதன் மூலியமாக மேன்மை அடையலாம். அது போக தொலைதூர பயணத்தால் வெற்றி. அப்போ ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டில் நீங்கள் பட்டப்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க உங்களுக்கு அங்கே ஒரு பிஆர் வேணும், நான் ரொம்ப நாளாக இருந்துட்டேன், அங்கேயே பார்க்க போனால் சிட்டிசன் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது அருமையான ஒரு காலகட்டம். அப்போ டோட்டலாக பார்த்தாவே இந்த 6ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வந்ததும் இந்த 12ஆம் இடத்துக்கு, அதாவது உங்களுடைய ஜென்மத்திலிருந்து விலகி கன்னிக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த 12ஆம் இடத்துக்கு இந்த கன்னிக்கு போன கேது பகவானும் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போ இந்த 6ஆம் இடத்து ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன ஆசைகள் பட்டீங்களோ, என்னென்ன வாழ்க்கையில் செய்யணும்னு நினச்சிங்களோ, நீங்கள் செய்யக்கூடிய அந்த முன்னேற்ற பாதையில் வருவதற்குண்டான எந்த விஷயங்களாக இருந்தாலும் இப்போது செய்யலாம். தொழில் துவங்கலாமா? தாராளமாக துவங்கலாம். தொழிலில் முன்னேற்ற பாதையில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரா? கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே சமயத்தில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக நீங்கள் பார்க்க போனால் சக்ஸஸ் பண்ணலாம். இதற்குண்டான வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் ஆகப்பட்டு ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது போக உங்களுக்கு பார்க்க போனால் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பாரு. அப்போ அந்த கல்வியை நல்லா படிக்கிறதுக்கும் அந்த கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கும் உங்களுக்கு இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது நல்ல ஒரு பிரயாணத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பாரு. அதே சமயத்தில் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது தனக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய அந்த 3ஆம் இடத்து அதிபதிகளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க.
அப்போ தனக்கு முன்னால் 3ஆம் இடம், தனக்கு பின்னால் 3ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தனக்கு முன்னால் 3ஆம் இடங்கிறது 4ஆம் இடம். அப்போ இந்த 4ஆம் இடம் என்பது வண்டி, வாகனம், இப்போ இது மாதிரி நம்ம பொருள் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, அப்போ புது வண்டியை கொடுத்துட்டு பழைய வண்டியை வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்கு இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே சமயத்தில் 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க இந்த ராகு பகவான். அப்போ அந்த 8ஆம் இடத்தை பார்வையிடும்போது என்னென்னா, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்து பல நாள் பார்க்க போனால் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு கஷ்டம் விடுதலை ஆகாதான்னு நினச்ச உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்தை பார்ப்பதனால ஏதாவது ரூபத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அது போக உங்களுக்கு பார்க்க போனால் இந்த மரணத்துக்கு உண்டான சில அனுகிரகங்களாகப்பட்டது தப்பிக்க வைக்கும். அதாவது வண்டி வாகனத்தில் விபத்து, உங்களுக்கு பார்க்க போனால் மரணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்கு பார்க்க போனால் வண்டி வாகனத்தின் மூலியமாக சில பிரச்சனைகள் கொடுக்கும்போதையோ உங்களுக்கு மரணத்தை தடுக்கும். புரியுதுங்களா? அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஆகப்பட்டது இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களை கெடுதலான பாதையில் போகாத அளவுக்கு தடுத்து நிறுத்துவார். இந்த கேது பகவான் அதே மாதிரி தான், தனக்கு முன்னும் பின்னும்னா அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நாம் யாருக்காவது வாக்கு கொடுப்போம், நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிடறேன் அப்படின்னு வாக்கு கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு நாம் அந்த வாக்கை காப்பாற்றுவதற்கு மரண பயம் வந்துடும் நம்ம அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்குள்ள. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாகும். ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறது, ஒருத்தருக்கு பார்க்க போனால் ஒரு பணத்தை வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே வச்சுக்கிறது கண்டிப்பாக தவறான விஷயம். அப்போ இந்த ராகு கேதுக்களுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருந்துட்டாலும், கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி தொழிலில் முன்னேற்ற பாதையில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அந்த கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதில் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பாரு. அப்போ தொழிலில் ப்ரமோஷன், ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ப்ரமோஷன், இது மாதிரி வாய்ப்புகளை இந்த கேது பகவான் ஆகப்பட்டது கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் இணைந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அது போக உங்களுக்கு சனி பகவானும் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இது போக அந்த ராகு கேதுவும் நல்ல ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசியிலே விழுகுது. அப்போ உங்களுடைய ராசியில் குரு பகவானுடைய பார்வை விழுகும்போது அந்த ராசிங்கிறது ரொம்ப பலம் வாஞ்சிரும். அந்த ராசிக்கு நல்ல தகுதி, தரம், அந்தஸ்து கிடைச்சிரும். அப்போ அந்த ராசி பார்க்க போனால் நீங்கள் எதை வேணுமானாலும் சாதிப்பதற்குண்டான வாய்ப்புகளை அந்த ராசிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த ராசிங்கிறதுக்கு ஒரு வலு கிடைச்சிரும். அப்போ அந்த வலுவின் மூலியமாக நீங்கள் தொழில் தொடங்குறதோ, ஒரு சுபவரியங்கள் செய்கிறதோ, ஒரு எஜுகேஷனுக்கு முயற்சிகள் பண்ணுறதோ, அப்போ ஒரு பட்டப்படிப்பை முடிக்கும்னு நினைக்கிறதோ, ஒரு வெளிநாட்டில் ஒரு PR வாங்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறதோ, இது எல்லாமே 100க்கு 100% ஆகப்பட்டது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தைரியமாக இருங்க. உங்களுக்கு பார்க்க போனால் இது வாழ வேண்டிய நேரம், உங்களை வாழ வைக்கப் போகிறது ராகு கேதுக்கள். அதனால் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சனி பகவானை கும்பிட்டு வாங்க. அது போக விநாயகருடைய அனுகிரகம் தேவை, அந்த விநாயகரை கும்பிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசாபுத்திகள் எப்படி இருக்குது, எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த 2 நம்பருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.